மங்கள்யான், சந்திராயன் செயல்பாடுகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்ட வேண்டும் என்று இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் தனியார் கல்லூரியும் இணைந்து நடத்திய அறிவியல் கண்காட்சியை இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார். பசுமை இந்தியா என்ற தலைப்பில் மாணவர்கள் உருவாக்கிய அறிவியல் படைப்புகளை அவர் பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மயில்சாமி, தமிழக மாணவர்களுக்கு அறிவியல் குறித்த ஆர்வம் அதிகம் உள்ளதாகவும் அவர்கள் செயற்கைக்கோள் மற்றும் விண்கலத்தின் செயல்பாடுகள் குறித்தும் அறிந்து கொள்ள முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நிறைய தெரிஞ்சிருக்காங்க. அதாவது ஊடகங்கள் மூலியமா போனதை வச்சுக்கிட்டு அவர்கள் நம்முடைய செவ்வாய் கிரகத்துக்கு இப்போ போனதுன்னா இப்போ அமெரிக்காவிலும் கூட பல அங்கீகாரமான பரிசுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே வகையில் நம்முடைய மாணவர்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கினா அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய மேலே வர்றதுக்கு பெருங்கக்கூடிய குழந்தைகள் தான் கிட்டத்தட்ட 70% நோபல் பரிசு வாங்கினது அப்போ குழந்தைகளாக இருந்தவங்க. அதே வகையில் இப்போ கூடிய இது மாதிரியான மங்கள்யான், சந்திரயானுடைய இது மாதிரி செயல்பாடுகளை இப்ப இருக்கிற மாணவர்கள் எடுத்துட்டு உத்தரவாதமாக போகும் பொழுது வருங்காலத்தில் அவங்க இன்னும் அதிகமான சாதனைகள் செய்யிருக்கும். இந்தியாவிலே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்வதற்கான ஒரு நல்ல நிலைமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்ட மங்கள்யானின் பணிகள் சிறப்பாக இருப்பதாகவும் சந்திராயன் 2க்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் மயில்சாமி தெரிவித்தார்.